மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கலாம். ஐயா 7.5 சனிங்கய்யா, வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும். 7.5 சனி வாழ வழி இல்லை, நல்லா இருக்குல்ல? ஸோ அப்போது இந்த சனி வக்கரம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அதே மாதிரி இந்த சனி வந்தாலே நமக்கு ஒரு டென்ஷன் என்னென்னா, தேவையில்லாத செலவு எடுத்து விட்டுருவாரோ, உடம்புக்கு படுத்தும் போதெல்லாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் ஆகிறது ஒரு இனிப்பு செய்தி. இந்த 27ஆம் தேதி 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், மலேசியாவிலேருந்து ஒரு டீமே வந்துடுவீங்க. மலேசியா இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி, சார் இந்த வாய்ப்புக்காக தான் சார் நான் ட்ரை பண்ணேன், பார்த்தா அந்த வாய்ப்பே மடியில் வந்து விடுது போன்றவைகள் ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஃபோன் காலால், இந்த சனி பயிற்சியினால் மாற்றம் ஏற்படுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி வருகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த டைலாகை ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு போய் சேர்த்தது நம்ம ஆன்மீக பரிகாரம் தான். வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சனி மீனத்திலே வக்கரமடைகிறார். வக்கரமடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் ஒரு ஃபோன் ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு ஃபோன்னால் உங்கள் லைஃபே மாறுதுன்னா அது எந்த மாதிரியான ஃபோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு செல்வ வளங்களை தரப்போகிறதா, அல்லது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சியா, அல்லது வெளிநாட்டு போகின்ற யோகம் வருகிறதா, புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதாங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கலாம். ஐயா 7.5 சனிங்கய்யா, வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும். 7.5 சனி வாழ வழி இல்லை, நல்லா இருக்குல்ல? ஸோ அப்போது இந்த சனி வக்கரம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த 7.5 சனியை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். என்ன 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி உமக்கு 7.5 தொடங்கிடுச்சு ஓய் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி இந்த சனி வந்தாலே நமக்கு ஒரு டென்ஷன் என்னென்னா, தேவையில்லாத செலவு எடுத்து விட்டுருவாரோ, உடம்புக்கு படுத்தும் போதெல்லாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் ஆகிறது ஒரு இனிப்பு செய்தி. இந்த 27ஆம் தேதி சார் 12 நாள், சார் 12 நாளில் வாழ்க்கை மாறுது. இந்த கரெக்டாக உங்களுக்கு சனி பகவான் வக்கரமான உடனே முதல்ல எங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வரும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்க போகுது. காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நிறைய பேருக்கு இந்த என்னது நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஆளாக இருப்பீங்க, பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிடும். சார் நான் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியில் சின்ன பேங்க்கில் தான், கிராமத்து பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் வேலை கிடைச்சிருக்கு சார், சூப்பர். வாழ்க்கையில் நண்பர்களே, நமது எண்ணத்தை போல தான் நம்ம இருப்போம். நம்மளால் எதை அடைய முடியாததோ அது பேர் தான் இலக்கு. இலக்குங்கிறது என்ன? ஈஸியாக அடைய முடியறது பேர் இலக்கு கிடையாது. அடைய முடியாது ஒரு பெருங்கார்பரேட்டில் நான் போய் சேர போகிறேன் அப்படிலாம் ஒரு ட்ரீம் வச்சுக்கும் போது அது நடக்கும். இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நல்ல பணி கிடைக்கும், உங்கள் தகுதிக்கேற்ற பணி. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப பிராண்டான ஆளுங்க. மேஷராசிக்காரர்கள்லாம் வான்லே ட்ரிங்கிங் வித்து பெப்சி மிரிண்டா மட்டும் தான் குடிப்பீங்க. அந்த மாதிரி பிராண்டான ஆள் நீங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டான ஷூ, பிராண்டான வாட்ச்சு, பிராண்டுன்னா அது நீங்கள் தான். அப்போது உங்களுக்கு கிடைக்கிற கம்பெனி அந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு பெரிய கம்பெனி கிடச்சிதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வீங்க. அது நடக்கும். அந்த ஃபோன் வரப்போது, காத்துருங்க. இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார், ரொம்ப நாளாச்சு சார், ஃபோனே வரல, வரும், எழுதி நடந்துடும். அடுத்து 2ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, சில பேருக்கு பணம் வரும் சார், எண்ணற்ற பணம் வரும். ஆனால் அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது. புத்திசாலிகள் பாருங்கள், பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. செலவாளிகள் பாருங்கள், பணத்தை அழிக்கிறதுக்கு வாங்க ஃபன் பண்ணலாம், கொடைக்கானல் போகலாம். நம்ம இருக்கிற டென்ஷனுக்கு ஊட்டியில் போய் ஒரு 4 நாள் நம்ம அவ்வளோ டென்ஷனாலாம் ஒன்றும் இல்லை. வி ஆர் திங்கிங் தட் மச். நம்ம கமிஷனரை விட, நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம பிரதம மந்திரி விடவா நம்ம டென்ஷன்? அவ்வளோ பெரிய டென்ஷன்லாம் நமக்கு கிடையாது. நம்ம கம்பெனிலே 30 பேர் தான் வேலை செய்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பணத்தை சேவ் பண்ணுற வழியை பாருங்கள். என்ன நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம் சார், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், மலேசியாவிலேருந்து ஒரு டீமே வந்துடுவீங்க. மலேசியா, சிங்கப்பூர். இந்த செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதியில் நான் சிங்கப்பூரில் இருப்பேன். ஸோ சிங்கப்பூரில் வரவங்களில் போனோன்னே கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், சார் டெல் மீ த லோட்டே நம்பர். அங்கே நம்ம ஊரில் தடை பண்ண மாதிரி முதல்ல இவங்கெல்லாம் தடை பண்ணி விட்டுருணும். போனோன்னு அஸ்ட்ராலஜர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய சவால் கொடுக்குறாங்க. லோட்டே நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர், இல்லைன்னா தெரிலன்னு அர்த்தம். அந்த லோட்டே நம்பர் தெரிஞ்சால் நானே சொன்னால் யார் கேட்குறீங்க? ஸோ அப்போது அது அதிர்ஷ்டம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்கள் சில பேர் வந்து இந்த கேசினோலாம் விளையாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம். நீங்கள் சும்மா நண்பர்களே என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் யூ வில் பி த மாஸ்டர் இன் திஸ் சப்ஜெக்ட். ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரிலனா
யூ வில் பி த லெஜண்ட் இன் திஸ் சாப்டர். ஏன்னா எனக்கு தான் எதுவுமே தெரியாதே. அப்போ நீங்கள் கேசினோ போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல, சுவாமி நீங்களே துணை நினச்சிட்டு போங்க. சனி பகவான் அந்த கேசினோட ஜெயிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற வெளிநாட்டுக்காரங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, யார் இவர் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்குறாருன்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது சார், ஆன்மீக பரிகாரம் பார்த்தேன், ராம்ஜி சொன்னார், கேசினோ வந்துட்டேன். அது போன்றதெல்லாம் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஊரில் கேசினோ கிடையாது. நம்ம அந்த அதிர்ஷ்டங்கிறது தொழிலில் பார்க்கணும். நம்ம பாஸ் கிட்டேருந்து நமக்கு ஓவர் டைம் கிடைக்குதா, எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி, சார் இந்த வாய்ப்புக்காக தான் சார் நான் ட்ரை பண்ணேன், பார்த்தா அந்த வாய்ப்பே மடியில் வந்து விடுது போன்றவைகள் ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஃபோன் காலால், இந்த சனிப்பெயர்ச்சியினால் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அது உங்களுடைய வேலைக்கான ஃபோன் காலாகத்தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் சனி பகவானை வழிபடணும். நேராக போயிடுங்க, திருநள்ளாறு போய் நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க. அல்லது இங்கேயே அகத்தீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா பொழிச்சலூர், அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். குச்சனூர் சென்று வழிபடலாம். ஒன்றும் முடியலன்னா அன்னதானம் பண்ணலாம். இது மாதிரி வஸ்திரதானம், எள்ளு உருண்டை, எள்ளு சாத தானம் போன்றவை செய்யலாம். சிறப்பு. நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பதை ஒரு பொருளில் நாம் சொல்லிவிட முடியாது. என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. எந்த இடத்துல இருந்து ஃபோன் வருங்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்ன ஒரு பொருளில் சொல்ல முடியாது. சார் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக ஆளாவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொன்மொழி, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. நான் உண்மையிலே ஜெயிப்பேன், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன் நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன, அதான் வந்து மனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது அட்ராக்ஷன் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் அதான் சொல்லுது. நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சனி இல்லை, சனிக்கு ஃபாதர் வந்தாலும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. சனி பகவான் என்ன பண்ணுறார், வக்கரமாகி ஓட வைப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பார்த்து எல்லாருக்கும் என்ன தெரியுமா பயம், ஒரு ஐயோ பிடி மாஸ்டர், ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படின்னு பயம். ஆனால் எம்ட நல்லவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ட என்ன பண்ணுறா, உங்கள் வேலைக்கு ஏற்ற கூலியை கரெக்டாக கொடுத்துருவார். ஆனால் வேலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் சனி டென்ஷனாக வருது. என்ன எல்லாரும் மரக்குச்சியில் அடித்தாருன்னா இவங்க இரும்பு குச்சியில் அடிப்பார், அவ்வளோதான். அது ஓடியே ஆகணும். நீங்கள் சனி வக்கரமாகும் பொழுது, ஏன்னா அது டீம் லீடர் டார்கெட்டு, அவர் ஜெயிக்கணும், நீங்கள் தோற்ற அவர் தோற்ற மாதிரி. அதனால் சனிகிட்டேருந்து தப்பிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களை அவர் ஓட வைக்க தான் வந்துருக்கு. கம்முன்னு ஓடிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டியா சந்தோஷம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஓட மாட்டேன்னு சொல்லும் போது தான் அவர் கொஞ்சம் உக்கரமாவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. சனிக்கு சொம்படிச்சா பிடிக்காது. சனியே வாழ்க வாழ்க காதில் கூட வாங்க மாட்டார். ஷாப் ஃப்ளோரில் போய் ஆப்ரானை கட்டி மிஷினை ஓட்டுங்க, சனி பக்கத்தில் வந்து நிற்பார். சனிக்கு தேவை ஃபீல்டு ஒர்க், அதுதான் அவருக்கு தேவை. நிறைய பேர் சனியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. கருப்பு கலர் செருப்பு போட்டுக்கிட்டால் ஓகே ஆயிரும், கருப்பு கலர் சட்டை போட்டால் ஓகே ஆயிரும், எதை போட்டாலும் ஓகே ஆகாது. இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் சனி விடுவார், வேறு வழியே கிடையாது. சனியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதருக்கு மனிதர் உதவி செஞ்சால் சனி ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சனி ஒன்றும் பண்ண மாட்டார். சனிக்கு உண்மையிலே நீங்கள் பண்ணணுன்னா, எங்கேனும் ரோட்டில் போகும்போது ஒரு கை ஏந்தியவர்கள் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் சனிக்கு செய்கிற உண்மையான பிரீத்தி. ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க. அங்கே துப்புரவு தொழிலாளி இருந்தால் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது போன்ற அதெல்லாம் சாட்சாத் சனி அங்கே வந்து நின்று வாங்கிக்கிறதா வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. சனி உங்களை செக் பண்ணுவார். உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், உங்களுடைய குணம் மாறிச்சா, மக்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கிறீங்களா. சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, ₹1 கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பாருங்கள், பணம் வந்து ஸ்டேக்னெண்ட் தான், ஏரியில் இருக்கிற மாதிரி பணம் வந்து அழுக்கு. அவங்களுக்கு என்ன ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கும். காரணம் என்ன, அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் அது வளரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் என்றுமே நல்லவர், நல்லவர்களுக்கு நல்லவர். அவர் வக்கரமாகும் பொழுது டிசம்பர் வரைக்கும் பொன்னான பலன்களை தருகிறார். அந்தந்த இடத்துலேருந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸை பண்ணுவார். ஒரு கம்பெனிக்கு போனால் நல்ல பேர் எடுத்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட அடுத்த படிநிலைக்கு போய், நான் சாதாரண ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் சார், இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் சார்னு பேர் எடுக்கிறது தான் சாமர்த்தியம். அதுக்கேற்ற வழிகளை பண்ணுங்கள். சண்டை போடுறது, ஸ்டண்ட் பண்ணுறதுலாம் ஒரு நாள் வேலை. அதனால் போகிறது யார் பொழப்பு, நம்ம பொழப்பு தான் போய்டும். அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அப்போது இந்த ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரை நீங்கள் நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் கேட்கலாம். ஆல் தி சுனாமி பாய்ஸ் வில் டைவர்ட் யூ. சனி வந்தால் உங்களுக்கு சுனாமி வந்துன்னு கூட சொல்லுவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. சனி வந்தால் நல்லது தான் செய்வார். சனி உங்களுக்கு அற்புதமான பலன்களை சொல்லுவார். சனியை சனி மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். சனிக்கு தேவை உழைப்பு, அன்னதானம், உண்மையிலேயே நல்ல மனது. இதை தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இதைத்தான் ஹிந்துயிசம் சொல்லுது, எல்லா மதங்களும் சொல்வது அன்பு செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். வேறு ஒன்றும் சொல்லலை. அதை நம்ம பண்ணாமல் கருப்பு கலர் சட்டை போடல, என்ன கலர் சட்டை போட்டாலும் சனி உங்களை விட மாட்டார். சுடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன சார்? அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஹியர் அபவுட் சனி வக்கரத்தினால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், வழக்கம் போல் பூமி தாய் வாயை பிளந்துருவா. ப்ளீஸ் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன
கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உலக புகழ்பெற்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜிட்ட பேசினா பாசிட்டிவிட்டி. இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நெகட்டிவான ஒன்று கூட கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, எப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எவன் எது சொன்னாலும் கேட்காதீங்க. பாருங்க, நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, நல்லது மட்டும் கேட்போம். இந்த மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ராம்ஜி சுவாமி என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.